ஆண்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க சமைக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, நீங்க சமைங்க, இல்ல உங்க மனைவியாவது சமைக்க விடுங்க. அதை விட்டுட்டு கிச்சன் ரூம்ல போய் சாம்பாருக்கு எதுக்கு இத்தனை தக்காளி, ஒரு தக்காளி போட்டா போதும், புளி எதுக்கு அவ்வளவு கரைச்சு ஊத்துற, அதுனா புளி குழம்பா, பெருங்காயத்தூள் இன்னும் ஆட் பண்ணு, இன்னும் ஆட் பண்ணு, இன்னும் ஆட் பண்ணு, உடம்புக்கு ஹெல்த்தி, மனமாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். மிளகுத்தூள் நல்லா ஆட் பண்ணு, உடம்புக்கு நல்லது, சளி பிடிக்காது, காய் சாப்பிடணும், அதான் உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. காய் எதுக்கு அவ்வளவு போட்டு குழம்பு வைக்கிற, சும்மா 2 போடணும், அதை போடு இதை போடு அவ்வளவு போடு இவ்வளவு போடுன்னு சொல்லி சாம்பாரே கொலாப்ஸ் ஆகி வேற டேஸ்ட்ல மாறிடும். அந்த கொலாப்ஸ் ஆன சாம்பாரை சாப்பிட்டு வாவ் வேற லெவல்ல செம்ம டேஸ்ட். இனிமே நீ இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. என்ன அதுக்கும் மேல சிக்கன், மட்டன், மீன் இது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டேன் 5 வாட்டி கழுவு, 5 வாட்டி கழுவுனாதான் நீச்சு நாத்த போகும். எங்க அம்மா 5 வாட்டி தான் கழுவுவாங்க, அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். எதை எத்தனை வாட்டி கழுவுனாலும் மீன் வாசம் வரும், சிக்கன் வாசனை வரும், மட்டன் வாசம் சொல்லுவாங்க பாருங்க. 5 வாட்டி தான் கழுவணும். ஏன் 6 வாட்டி கழுவுனா வாசம் போகும், இல்ல ஒரு வாட்டி கம்மியா 4 வாட்டி கழுவுனா வாசம். கறி எல்லாம் சும்மா ஒரு வாட்டி அலசினாவே போதும். ஃப்ரெஷ்ஷா தானே வாங்கிட்டு வரோம். பழைய கறியா இருந்தா 10 வாட்டி கூட கழுவலாம், அது வேணா நாத்தடிக்கும். சாரி நீச்சு நாத்தம். 5 வாட்டி 6 வாட்டி எல்லாம் கழுவுனா அதுல இருக்கிற டேஸ்ட் போயிட்டு மண்ணு மாதிரி தான் இருக்கும், டேஸ்டாலாம் இருக்காது. அதுவும் சொல்லுவாங்க பாருங்க, நீச்சு நாத்தம் அடிக்கிறத எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும், அதை வீட்டுல வந்து சமைக்கணும், அது குப்பையில தானே போடணும். நம்ம எவ்வளவு சொன்னாலும் அதுவும் சாப்பிடும் போது சொல்லுவாங்க 5 வாட்டி தானே கழுவுனேன், அதுக்குதான் பாரு குழம்பு டேஸ்டா இருக்கு. வீட்டுலதான் நம்ம உயிரை எடுக்கிறாங்கன்னு பார்த்தா வெளியில போய் அடுத்தவங்க உயிரை எடுக்க வேண்டியது. உனக்கு சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்ல, சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, சூடா சளி பிடிச்சிருக்குல்ல, நல்லா மெழுகுத்தூள்லாம் போட சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். கடைக்காரனு டார்ச்சல் பண்ணி அதை போடு இதை போடுன்னு சொல்லி கொலாப்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்படி சிக்கி இருக்குன்னு பாருங்க.